Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the second portion of your unit 4 and your subject code of this is GE8151 problem solving and Python programming. And unit 4 is about an list, tuple and dictionaries. So list and tuple is first half of your unit 4 and dictionary with an illustrated example is second half of your unit 4. In previous class we have started about a list and we have seen what is meant by list, how the list names are indexing with a multiple element. Then we have seen some examples, the list operations. Then we have seen how to slice the list. So what is meant by list? So list is an order set of values. உங்ககிட்ட இருக்கிற நிறைய மல்டிபிள் வேல்யூஸை நான் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறேன், கேதர் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் லிஸ்ட். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே ஐடென்டிஃபை பண்ணுறது டேர்ம் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் இண்டெக்ஸ். ஸோ நான் ஏற்கனவே இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு யூனிட் 3ல சொல்லியிருப்பேன். நம்ம யூனிட் 3ல இண்டெக்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் we are use the term as பொசிஷன், அதாவது உங்களுடைய அட்ரஸ் ஸ்பேஸ். இப்போ அரேல எப்படி நம்ம 0th லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களோட அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, ஸோ அதை தான் இங்கே வந்து என்னன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க, இண்டெக்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 0, தென் த செகண்ட் வேல்யூ இஸ் 1 அண்ட் இட்ஸ் 1. அதை தான் நம்ம சொல்கிறோம் அரேல அட்ரஸ் ஸ்பேஸில் அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் இஸ் செப்பரேட்டட் பை கமா. அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ வி ஹவ் சீன் அண்ட் இன் சின்டாக்ஸ் தட் இஸ் லிஸ்ட் நேம் இருக்குது. அந்த லிஸ்ட் நேம்குள்ளே நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் அதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ ஹெட்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹெட்ரோ அப்படின்னும் போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது அவங்க வந்து ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் தேர் டிக்ளேரிங் தி நம்பர்ஸ் ஆல்சோ. இதை மாதிரி நம்பர், ஸ்ட்ரிங் அண்ட் தென் டெசிமல் பாயிண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் வேல்யூ, கேரக்டர், அது மாதிரி மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸு ஒரே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா தட் லிஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் தி ஹெட்ரோ லிஸ்ட். ஸோ இந்த வேர்டை நீங்கள் டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹெட்ரோ லிஸ்ட் அப்படின்னு நம்ம யூனிட் 4ல் தான் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஒரு வைவா செக்ஷன்லையோ இல்லைனா வந்து ஒரு கொஸ்டின்லையோ எங்கேயாச்சும் கேட்குறாங்க, சப்போஸ் உங்களது ஆன்லைன் எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா, ஐம் நாட் ஷூர் அபவுட் இட், சப்போஸ் இஃப் இட் இஸ் அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் டைப்பில் ஹெட்ரோ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹெட்ரோ லிஸ்ட் அப்படின்றது மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ ஒரு அரே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் டேட்டா டைப்ஸும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஹெட்ரோ லிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நம்பர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நெஸ்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஐ சேட் த மீனிங் ஃபார் நெஸ்டட். ஸோ நெஸ்டட் அப்படின்னா வந்து ஒரு கூடுன்றது நார்மல் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே மல்டிபிள் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்ட் இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் we are seen about some of operations in list. ஸோ லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் யோர் ஆஸ்டிக்ஸ். ஸோ ப்ளஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்காட்டினேட் பண்ணுறதுக்காக. ஸோ 2 இருக்குது டேட்டாஸ்னால் அதை 2 டேட்டா டைப் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ளஸ், தட் இஸ் கன்காட்டினேஷன். ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன், உங்ககிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங், தட் இஸ் அன் ஆஸ்ட்ரிக்ஸ். see an example. இப்போ நம்பர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டிக்ளேர்ட் 1 2 3. அதுக்கப்புறம் கேரக்டர் லிஸ்ட்டில் ஐ டிக்ளேர்ட் A and B. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் தட் லிஸ்ட்டு. ஸோ நான் ஆட் பண்ணுற லிஸ்ட் அப்படின்போது ஸோ நம்பர் லிஸ்ட்டையும் கேரக்டர் லிஸ்ட்டையும் வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிள் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்டாக வந்துடும். சப்போஸ் இஃப் ஐ யூஸ்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் நான் எத்தனை முறை பண்ண சொல்கிறேன், விச் மீன்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் ஐ வாண்ட் டு மல்டிப்ளை தட் டேட்டாவோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்ட்டில் வந்துடும். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் 3 அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து அது வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். இது உங்களுடைய லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். தென் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் லிஸ்ட் ஸ்லைஸ். ஸோ நீங்கள் லிஸ்ட் ஸ்லைஸை தான் ரொம்ப கவனிக்கணும். ஸோ ஸ்லைசிங் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கிற சப்செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற
அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற சப்செட் வேல்யூஸ் தான் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைசிங்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இண்டெக்ஸ், அதாவது அட்ரஸ் ஸ்பேஸ் லொக்கேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூ போயிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் எண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எண்ட் பார்ட்டில் உங்களுக்கு மைனஸ்லேருந்து வேல்யூஸ் வரணும். ஸோ -1, -2, -3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இண்டெக்ஸிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதை நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன். இப்போ அதையே நான் மறுபடியும் ஸ்லோ டவுனாக உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோர் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் த லிஸ்ட் ஸ்லைசிங். யூனிட் 3ல ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்துருப்போம். யூனிட் 4ல we are seeing list slicing. So you must know the difference between both the things. So list slicingல உங்களுக்கு இண்டெக்ஸிங் வேல்யூ பாசிட்டிவ்லையும் இருக்கும், நெகட்டிவ்லையும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார்வர்ட் லொக்கேஷனில். அந்த லிஸ்ட்டில் எண்டு பார்ட் போயிட்டு அங்கேருந்து நெகட்டிவில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் நீங்கள் வரணும். -1, -2, -3 சொல்லிட்டு. இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தட்ஸ் வை ஐம் ரிப்பீட்டட் அகைன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட எலமெண்ட்ஸ் எங்கே வேணுமோ, 3rd லொக்கேஷன் 5th லொக்கேஷன் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். அதே நீங்கள் நெகட்டிவில் வேணும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்க வேல்யூஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்ததான். ஸோ டுடே we are going to see how I am going to methodology my list. ஸோ என்னுடைய லிஸ்ட்டுடைய மெத்தட்ஸ் என்ன, அந்த மெத்தட்ஸ்க்கு நான் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெத்தட்ஸ் அப்படின்றது உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, த மெத்தட்ஸ், த ஆப்ஜெக்ட் which are not present in your Python programming is called as a method. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், லிஸ்ட் வேரியபிள் டாட் மெத்தட் நேம். உங்களுடைய வேரியபிள்ஸ் இருக்கும், லிஸ்ட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ் கூட மெத்தடோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். தட் இஸ் லிஸ்ட் வேரியபிள் டாட் மெத்தட் நேம் ஆஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நிறைய வந்துட்டு மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. வில் சி ஒன் பை ஒன். யர் ஃபர்ஸ்ட் ஒன் அப்பெண்ட். ஸோ ஏற்கனவே நான் வந்து அப்பெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த அப்பெண்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான். ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர்னால் என்ன அர்த்தம், ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் அன் எலமெண்ட். உங்ககிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் வந்து அப்பெண்டிங். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சீக்வன்ஸ். அதாவது நீங்கள் ஆட் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸ் இன்னொரு லிஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகும். ஸோ அப்பெண்ட் அப்படின்றது எலமெண்ட்டை தான் ஆட் ஆகும். ஆனால் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டு கூட ஆட் பண்ணி அதனோட சீக்வன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் வந்து எக்ஸ்டெண்ட். ஓகே, தென் தேர்ட் ஒன், இன்சர்ட் ஆஃப் IND, E. ஏதோ ஒரு எலமெண்ட்டை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். IND அப்படின்றது என்னோட இண்டெக்ஸிங். ஸோ எந்த லொக்கேஷன் நான் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து 0th எலமெண்ட் 4th எலமெண்ட் அப்படின்னா அந்த 4th அப்படின்றது என்னோட இண்டெக்ஸிங், 0 அப்படின்றது என்னோட இண்டெக்ஸிங். அந்த பொசிஷனில் அந்த இடத்துல நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், என்னோட எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ், E அப்படின்றது நான் உள்ளே சேர்க்க போகிற என்னுடைய வேல்யூ, அது என்னுடைய எலமெண்ட். ஓகே, அதுதான் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. Insert an element at the defined index, the index which you want to insert the element that has to be included. அதுதான் insert of index, E. Then your fourth one, remove of E. So remove of E அப்படின்றது, E அப்படின்னால என்ன நான் சொல்லியிருந்தேன், E is called as an element. So I am just going to remove the element which I don't want from the list. So உங்கள் லிஸ்ட்டில் எனக்கு தேவையில்லாத எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ரிமூவ் பண்ண போகிறேன். Then fifth one, pop, push, pop அப்படின்னு 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸில் இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புஷ் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது, உள்ள தள்ளு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் புஷ்ஷிங். தட் இஸ் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் அன் எலமெண்ட். பாப் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியில் எடுங்க, அதாவது டெலிட்டிங். உங்ககிட்ட இருக்கிற எலமெண்ட்டில் இருக்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாப் பண்ணுங்கள், வெளியே நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாப் ஆஃப் இண்டெக்ஸ், which means you want to remove an element which you doesn't want. ஓகே, ரிமூவுக்கும் பாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ரிமூவ் அப்படின்னா உங்களுடைய எலமெண்ட்டை நீங்கள் எடுக்கிறது, பாப் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை டெலீட் பண்ணுறது. ரிமூவில் நீங்கள் எலமெண்ட்டை எடுத்துருவீங்க, எடுத்ததை அங்கே ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. பட் பாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணி அதை நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து வெளியில் எடுத்துக்கிறது. இதுதான் இது 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி
பாப்பில் இண்டெக்ஸ் தான் பண்ண போகிறீங்க, அதாவது அந்த லொக்கேஷன் அந்த பொசிஷனை தான் வந்து நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க. ஆனால் ரிமூவில் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுடைய டிஃப்ரென்சியேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரிமூவ் விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரிமூவ், தட் இஸ் delete an element. ஸோ பாப் விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு delete an index value, அதாவது உங்களுடைய அட்ரஸ் ஸ்பேஸை நீங்கள் delete பண்ணுறீங்க. தென் your next one is count. ஸோ count அப்படின்றது எலமெண்ட்டை கவுண்ட் பண்ண போகிறீங்க, தட் இஸ் how many number of elements உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது. தென் சார்ட். சார்ட் அப்படின்றது அசெண்டிங் ஆர்டரில் உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது. தென் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் அப்படின்றது ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் ஆர் எலமெண்ட்ஸு ரிவர்ஸ் ஆர்டரில், சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு அரேஞ்ச் தட் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் அப்படின்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பருக்கு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் ரிவர்ஸ். தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ் காப்பி, விச் மீன்ஸ் that returns the shallow copy of the list. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த காப்பியில் இருக்கிற டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி. ஸோ அது இருக்க வேல்யூஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அதை நீங்கள் delete பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய 10 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். இந்த ஒவ்வொரு மெத்தட் பற்றியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கன்சிடர் தி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் லிஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போது இதில் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் 5. ஸோ அப்பெண்டா நம்ம என்ன சொல்கிறோம், ஜஸ்ட் ஆடிங். ஸோ என்ன நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, 5 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே ஆட் ஆயிருக்கா 1 2 3 4 5 6 7 8 9, லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்குது 5 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆட் ஆயிருக்கு, அதாவது அப்பெண்டிங் ஆயிருக்கு. தென் செகண்ட் ஒன், நம்பர் லிஸ்ட் டாட் extend. ஸோ extend of 5,6. ஸோ 5,6 இந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்றதுக்கு ப்ராக்கெட்டில் நம்ம என்ன டேர்ம் பார்த்தோம், சீக்வன்ஸ். ஸோ மேலே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆஃப் சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூ கேன் ஆட், அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5,6 அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் 5 and then 6 ரெண்டு வேல்யூஸ்மே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, தென் your third one is insert of 4,5. ஸோ இன்சர்ட் ஆஃப் 4,5 அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள், மேலே பாருங்கள், இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் கமா எலமெண்ட். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது உங்களுடைய லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் பக்கத்தில் கொடுத்துருக்கிறது தான் எலமெண்ட்டை. ஸோ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர் லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் 4,5, அதாவது ஃபோர்த் இண்டெக்ஸில் ஃபோர்த் லொக்கேஷனில் 5 அப்படின்ற எலமெண்ட்டை ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 இருக்கா, ஸோ 5 இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன, உங்களுடைய ஃபோர்த் லொக்கேஷன் ஃபோர்த் இண்டெக்ஸிங்கில் 5 அப்படின்ற எலமெண்ட் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸிங் அப்போ எப்பவுமே என்னவா ஸ்டார்ட் ஆகும், 0 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4. ஸோ ஃபோர்த் லொக்கேஷனில் ஐ ஹவ் பீன் இன்சர்ட்டட் அன் எலமெண்ட் 5. புரியுதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நெக்ஸ்ட், நம்பர் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 3. ஸோ ரிமூவ் ஆஃப் 3 அப்படின்னா 3 அப்படின்ற எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமூவுக்கும் பாப்புக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொன்னேன். ஸோ ரிமூவ் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பாப் அப்படின்றது இண்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சி நம்பர் லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் 6. ஸோ பாப் ஆஃப் 6 அப்படின்னா 6 அப்படின்ற இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் டெலீட் பண்ணுறேன். அந்த 6 அப்படின்ற இண்டெக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ தான் 7. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் 7 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை நான் டெலீட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டேன். தட் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, புரியுதுங்களா இந்த இடம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? டு யூ வாண்ட் டு ரிப்பீட் அகைன்? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிமூவ் அப்படின்றது எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. பாப் அப்படின்றது இண்டெக்ஸ், அதாவது எந்த லொக்கேஷனை வந்துட்டு அது வந்து ரிமூவ் பண்ண சொல்லுதோ அந்த லொக்கேஷனை பாப் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நான் வெளியில் டெலீட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும், அதுதான் பாப். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐஎன்டி அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 5, அதாவது 5 அப்படின்ற இண்டெக்ஸ் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 5 அப்படின்றது பாருங்க, மேலே பாருங்க, 0 வாங்க மேலே பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் லிஸ்ட் ஆஃப் பாப் ஆஃப் 6 இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 வந்து எங்கே இருக்கோ அதை தான் நம்ம அசியூம் பண்ணோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 5 இருக்குது. ஸோ இந்த நிறைய 5 இருக்கிறதுல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 5 எங்கே இருக்கோ அதனுடைய பொசிஷன், அதனுடைய இண்டெக்ஸிங் தான் நான் சொல்லணும்.
ஸோ இண்டெக்ஸிங் சொல்லும்போது 1 அப்படின்றது 0 இண்டெக்ஸ், 2 அப்படின்றது 1 இண்டெக்ஸ், 4 அப்படின்றது 2 இண்டெக்ஸ், 5 அப்படின்றது இண்டெக்ஸ் 3. ஸோ ஐ கெட் an output as index is equal to 3. Do you understand? The next one is CNT. The CNT is nothing but count. So CNT அப்படின்னா count அப்படின்ற term தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ count is equal to number list dot count of 5. ஸோ 5 அப்படின்ற அந்த எலமெண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்கா? ஸோ 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? நான் ரெட் பெனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4. ஸோ 5 அப்படின்ற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. தட்ஸ் வை ஐ கிவன் அஸ் அ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 4. தென் நம்பர் லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் ஆஃப். ஸோ என்ன பண்ணுறேன் நான், என்கிட்ட இருக்கிற அந்த நம்பர் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். அது ரிவர்ஸ் ஆர்டர் பாருங்கள். 6 5 5 9 8 6 5 5 4 2 1. ஓகே. தென் சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர்டரில். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் நான் என்ன பண்ணுறேன், அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா லிஸ்ட் காப்பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் லிஸ்ட் டாட் காப்பி. ஸோ உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டோட வேல்யூஸுமே நான் வந்துட்டு காப்பி பண்ணி ஒரே லிஸ்ட் வேல்யூவாக எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய லிஸ்ட் மெத்தட். ஸோ லிஸ்ட் மெத்தட் அப்படின்ற கொஸ்டின் கேட்டால் யூ மஸ்ட் know to write all the 10 types with an description and then the list. ஸோ லிஸ்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும், அதோட மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க சம் எக்ஸாம்பிள்ஸ், கொடுத்துட்டு இதுக்கு லிஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே. shall I move on to next topic? Your next topic is about list loop. So what is mean by looping? ஸோ லூப்பிங் அப்படின்னா உங்களுடைய எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிஸ்ட் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதுதான் வந்து லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லூப்பிங்கில் வரும்போது ஸோ நார்மலாக உங்களோட லூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் இன் லூப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரேஞ்ச் ஆஃப் லென்த் லூப். ஸோ ஃபார் இன் லூப் அப்படின்றது உங்களுடைய ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஐட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கோ அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. தென் செகண்ட் ஒன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் லூப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் லென்த் லூப் அப்படின்றது உங்கள் லென்த்துடைய ரேஞ்ச் என்னவோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறது, அதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் லென்த் லூப். ஓகே. வில் சி அண்ட் சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். சி ஆஸ்ட்ரிக்ஸ் லிஸ்ட் லூப்பிங் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கலர்ஸை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் பர்பிள். தென் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லிஸ்ட் அவுட் மந்த். ஸோ என்னெல்லாம் மந்த் நான் லிஸ்ட் பண்ணுறேன்னா ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், என்னுடைய கலர்ஸ் என்னவோ அதை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் கலர்ஸ் இந்த லிஸ்ட். ஸோ அதுக்கான அவுட்புட் பாருங்கள், ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் தென் பர்பிள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் லூப்பிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் லூப் அப்படின்னு வரும்போது ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஸோ இதில் எப்படி இருக்கோன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் கலர்ஸ் லிஸ்ட். அதாவது நான் ஐயோட வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேனோ அது வரைக்கும் என்னோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ தட் இஸ் ஐ வாண்ட் டு பிரிண்ட் colors underscore list of I. So I அப்படின்ற ஐட்ரேஷன் 0th லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட லொக்கேஷன் எங்கே முடியுது, கலர்ஸ் அப்படின்றதுக்கான லொக்கேஷன் எங்கேருந்து முடியுது 0 1 2 3. ஸோ 3rd அப்படின்ற ஐட்ரேஷன் வேல்யூ வர வரைக்கும் என்னுடைய லூப்பிங் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அதனோட அவுட்புட் தனியாக வந்துடும். அதுவே நான் ரேஞ்ச் லூப்பிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் மந்த் இன் த லிஸ்ட். ஸோ அவனோட மந்த் என்ன இருக்குது அதுக்கே பக்கத்தை பாருங்கள் 13th ஸ்டெப் for month in list, sorry for month in month underscore list. அதாவது for loopல உங்களோட month எத்தனை இருக்கோ அந்த month எல்லாமே வந்து you need to print out, that is print of month. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹைடாக இருக்குது. உங்களோட 14th ஸ்டெப் என்ன அப்படின்னா print open the bracket month close the bracket. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ லூப் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த் என்ன லிஸ்ட்டில் வேணுமோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் தென் மே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோடிங்கில் த லைன் 8 and 9 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார் லூப். இங்கே பாருங்கள் 8th and then 9th லைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார் லூப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்லுமே உங்ககிட்ட லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் ஏற்ற மாதிரி இண்டெக்ஸிங் ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுவே லைன்
13 and 14 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் அந்த மந்தில் இருக்க லிஸ்ட் வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஐட்ரேஷன் வந்துட்டு அந்த எலமெண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய 2 different kinds of looping. ஸோ ஃபஸ்ட் என்ன லூப்பிங்? your first one is for in loop. ஸோ அந்த for in loop அப்படின்றது நார்மல் லூப்பிங், அதுதான் லைன் 8 and 9. ஸோ ரேஞ்ச் ஆஃப் லென்த் லூப் அப்படின்றது உங்களுக்கு எதுலேருந்து எதுக்குள்ளே வந்து உங்களோட லென்த் நீங்கள் டிக்ளேர் பண்ணமோ அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் 13th and 14th லைனில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது உங்களுடைய நெக்ஸ்ட் டாபிக். ஸோ புரியுதுங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் லிஸ்ட் மெத்தட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் லிஸ்டோடைய லூப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்ற 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். தென் your next one is லிஸ்ட் மியூட்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ மியூட்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சர்டைன் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டையராக வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து மியூட்டபிலிட்டி. அப்போது ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்துட்டு மியூட்டபிள் டேட்டா டைப்பாக இருக்கும். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த எலமெண்ட். புரியுதா? மியூட்டபிலிட்டினா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சர்டைன் டைப் ஆஃப் டேட்டா, அதில் இருக்கிற என்டையர் வேல்யூ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணலாம். அப்படி ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மியூட்டபிள் டேட்டா டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். your first one is கலர் லிஸ்ட். ஸோ என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து கொடுக்குறீங்க. ஸோ லிஸ்ட்டில் கொடுத்து அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் கலர்? ரெட், green, blue and then purple. So I need to print the original list. So original list வந்து என்கிட்ட என்ன கலர்ஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அது அப்படியே நான் வந்து பார்த்தா அந்த கலர்ஸில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க எல்லா கலர்ஸுமே நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன், I just want to change red as a pink. ஸோ எங்கெல்லாம் நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே வந்து எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும், பிங்க் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது I need to know the index of that red. ஸோ ரெட் அப்படின்றது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, it is at the index 0. ஸோ color underscore list of 0. ஸோ 0ல் இருக்கிற அந்த ரெட் அப்படின்ற வேல்யூ has to be changed as an pink. The next one, asterisk, blue is changed to orange. ஸோ blue எந்த இண்டெக்ஸில் இருக்குது, it is at the index of 2. ஸோ therefore color underscore list of 2 is equal to orange. ஸோ அந்த ஆரஞ்ச் என்று என்ன ஆகும், உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து மியூட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் உங்களுடைய என்டையர் லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மியூட்டபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ அதுக்கான அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். ஒரிஜினல் லிஸ்ட் என்னவோ ரெட், க்ரீன், ப்ளூ, பர்பிள்ன்றது வரும். ஸோ நீங்கள் மியூட்டபிலிட்டி பண்ண வேல்யூஸ் என்ன, ரெட் வந்து பிங்க்குன்னு சேஞ்ச் ஆகணும், தென் ப்ளூ ஹேஸ் டு சேஞ்ச் ஆஸ் அன் ஆரஞ்ச். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, இது உங்களோட தேர்ட் டைப். திஸ் ஒன் ஆல்சோ கம்ப்ளீட்டட். தென் your fourth method is அலைசிங். சிலபஸில் இருக்க ஒவ்வொரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் சிலபஸ் எப்பவுமே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எந்த கிளாஸாக இருந்தாலும் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கா, எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிருக்கா அப்படின்றத நீங்களும் ஒரு முறை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் 4ல் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து லிஸ்ட் அப்படின்ற டாப்பிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சப் டாபிக்ஸுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலைசிங். அலைஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லை ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. ஒரு 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 வேரியபிளுக்குமே நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணினா you can get this element from the list. So or else if you refer this அப்படின்னா you will get some other element from the list. அது மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் அலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலைசிங் கொடுக்கறதுக்கு they are using one term that is called as temporary list. நம்ம ஏற்கனவே யூனிட் 2ல் பார்த்துருப்போம். ஸ்வாப்பிங் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது ஒரு டெம்பரவரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாஸை கொண்டு போய்ட்டோம் இல்லை வேல்யூஸ் கொண்டு போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் யுவர் ரெஃபரன்சிங். ஓகேவா? அதாவது அலைசிங். ஸோ இதில் இருக்கிற அந்த டெம்பரவரி லிஸ்ட்டில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுற அந்த இண்டெக்ஸ் நேம், அதாவது நம்பர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து சேஃபர் எப்போ அப்படின்னா இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ
ஏற்கனவே நம்ம வந்து மியூட்டபிள்லாம் என்னன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ மியூட்டபிள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய வேல்யூஸ் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்டையராக சேஞ்ச் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மியூட்டபிலிட்டி. ஸோ அந்த கான்செப்ட்க்கு நீங்கள் வந்து அலைசிங் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ see this example. நம்பர் லிஸ்ட்டில் 1 2 3 4 இருக்குது, டெம்பரரி லிஸ்ட்லேயும் 1 2 3 4 இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல டெம்பரரி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைஸ் பண்ணுறேன். ஸோ அலைஸ் பண்ணும்போது ஐ நீட் டு பிரிண்ட் டெம்பரரி லிஸ்ட் இன் அண்ட் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் append of 5. ஸோ 5 அப்படின்ற வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், append பண்ணுறேன். ஆல்ரெடி we know what is the meaning for appending. ஸோ நம்ம எதை append பண்ணலாம், இண்டெக்ஸா எலமெண்ட்டா? வெரி குட். we can append only an element in the list. ஸோ ஒரு லிஸ்ட்டில் நான் எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், append பண்ணலாம். அது லாஸ்ட்டாக போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். தட் இஸ் print number list after change in temporary. ஸோ டெம்பரவரியில் உங்களோட வேல்யூஸ் எங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாமோ அந்த இடத்துல போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் டெம்பரரி லிஸ்ட்டில் என்ன வேல்யூ இருந்துச்சு, 1 2 3 4. ஸோ நீங்கள் ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த டெம்பரரி என்ன வேல்யூ மாறிடுச்சு, 1 2 3 4 5. ஏன் 5 அப்படின்ற வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு append that வேல்யூ. ஸோ append வந்து அந்த எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்ததான். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ we have seen list method. மொத்தம் 10 types of list method பார்த்தோம். அந்த 10 typesக்குமே வந்து பார்த்தீங்கன்னா we have seen an examples also. Okay, then next we have seen about a list looping. ஸோ லூப் பண்ணுறதுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா ஃபாரின் லூப், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் your range of length. ஸோ உங்களோட லென்த் என்ன இருக்கோ அதனுடைய ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. தென் தேர்ட் we have seen about an mutability. ஸோ மியூட்டபிலிட்டினா என்னென்னா உங்கள் லிஸ்ட்டில் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும், அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் லிஸ்ட் மியூட்டபிலிட்டி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலைசிங். அலைசிங்னா என்னென்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. ஒரு டெம்பரவரி வேரியபிள், அதாவது டெம்பரவரி லிஸ்ட்டை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அலைஸ் பண்ணணும். அலைசிங் பண்ணும்போது அதில் இருக்க வேல்யூஸ் நீங்கள் append பண்ணலாம். ஸோ append மட்டும் இல்லை, நீங்கள் லிஸ்ட் மெத்தடில் என்னெல்லாம் 10 டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்களோ அது எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டூ இட் இன் யோர் அலைசிங். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸில் க்ளோனிங்னா என்ன, லிஸ்ட்டில் எப்படி டெலிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் லிஸ்ட்டோடைய பேராமீட்டர்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோன்னா லிஸ்ட்டு முடிஞ்சிடும். Then we can see about and tuples and then dictionaries in upcoming classes. Okay, இது வரைக்கும் 4th into ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Start studying, don't waste your time, take the notes properly and press mark as done after completingly watch the video. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு mark as done கொடுங்க. அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.